friends, welcome back to our channel Mrs.malasundar. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறது, ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரசம் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப டெம்ட் ஆகிட்டே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொள்ளு ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேக்னேட் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் பார்க்கலாம். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு சால்ட்டு, 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மசாலா, 2 டீஸ்பூன் கிட்ட ஆயில். எந்த ஆயில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேக்னேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் தான். ஒன்ஸ் நீங்களும் கண்டிப்பாக கோகனட் ஆயிலில் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட்டு அரோமா ரெண்டுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயிலே மொத்த மசாலாஸையும் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஃபிஷ்ஷுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் சொன்ன இந்த மசாலாஸ் எல்லாமே நீங்களும் சேர்த்து கண்டிப்பாக ஒன்ஸ் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ஃபஸ்ட் டைம் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஃபிஷ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மசாலா போட்டு மேக்னேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். சண்டே பார்த்திங்கன்னா டிமார்ட் போயிருந்தேன். 2 ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 750 ml. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 149 rupees தான். இந்த 2 கண்டெய்னருமே பார்த்திங்கன்னா நட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் நட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். கொள்ளு ரசமுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருந்தது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் கிட்ட ஊற வச்ச கொள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கிட்ட சீரகம், 1 டீஸ்பூன் கிட்ட மிளகு. கொள்ளு பார்த்திங்கன்னா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, தனியா 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 1 கிள்ளி சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரசம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தக்காளியை நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து கூட ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக தாளிச்சுக்க போகிறேன். பாட் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. கடலெண்ணெய் 4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன்.
எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா ஆயிலே சாத்தே பண்ணிக்கிறேன். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா சாத்தே ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வந்து நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. மசாலாவுமே நமக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி தண்ணியிலே பார்த்திங்கன்னா நான் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நுரைச்சி வர வரையும் வெயிட் பண்ணலாம். ரசம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் வந்து கொஞ்சம் கூட கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே நுரை கட்டி வரப்போ கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கொத்தமல்லியோட அரோமா, ஆல்ரெடி நம்ம ரசமில் சேர்த்துருக்க மசாலாஸோட அரோமெல்லாம் சேர்ந்து சூப்பராக ரசமோட வாசனை வந்து வரும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக பேன் வச்சுருக்கேன். பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கோகனட் ஆயில் தான் வந்து பேனில் சேர்த்துக்கிறேன். ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிட்ட 2 சைட்லேயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் எதுவுமே ஃபிஷ்லேருந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே ஃபிஷ்லேயே ஒட்டி இருக்கு பாருங்கள். சூப்பர் அண்ட் சிம்பிளான லஞ்ச் காம்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. ஒயிட் ரைஸ், கொள்ளு ரசம், ஃபிஷ் ஃப்ரை. கண்டிப்பாக இந்த கொள்ளு ரசம் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.